10 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ம். கண்டிப்பா ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கலாம். ஆமா, நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான வில்லா கண்டிப்பா வாங்கியிருக்கலாம். அந்த காலகட்டத்துல 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க உழைச்சு சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய இலக்கா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே 1 கோடி ரூபாயை வச்சு ஒரு நல்ல ஏரியாவுல 2 அல்லது 3 பிஹெச்கே பிளாட் தான் வாங்க முடியும். கரெக்ட். அதான் நிஜம். அப்படியே ஒரு 10 வருஷம் முன்னோக்கி போவோம். அடுத்த 10 வருஷத்துல இந்த நிலைமை என்னவாகும்? இதே வேகத்துல போனா அந்த 1 கோடியை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் ரூம் தான் வாங்க முடியுமோ என்னவோ? இது ஏதோ உங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுற கற்பனை இல்ல. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எதிர்காலத்திலயும் நடக்க போகுது. அதற்கான எல்லா புள்ளிவிவரங்களும் பொருளாதார நகர்வுகளும் இப்ப ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இன்னைக்கு நாம அக்ஷத் ஸ்ரீவத்சவாவின் வீடியோவிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை வச்சு பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், அப்புறம் உலக பொருளாதார கொள்கைகள், முக்கியமா நம்முடைய பணத்தை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கறத பற்றி ஒரு ஆழமான விவாதம் செய்ய போகிறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது வெறும் கோட்பாடுகளை பற்றின பீச்சு இல்ல. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துக்கு நிஜத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தோல் உரித்து காட்ட போற ஒரு தேடல்னு சொல்லலாம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம எப்பவுமே விலைவாசி ஏறுது, பொருட்களின் விலை ஏறுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். தக்காளி விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு புலம்புறோம். ஆனா அடிப்படையில நடப்பது அதுவல்ல. அப்போ பொருட்களோட விலை ஏறலையா? இல்ல, பொருட்கள் விலை ஏறவில்லை. உங்கள் பணத்தின் மதிப்பை அரசாங்கங்கள் எப்படி திட்டமிட்டு குறைக்கின்றன அப்படிங்கிறதுக்கான பின்னணி தான் இது. இத புரிஞ்சுக்காம நாம எந்த முதலீடு செஞ்சாலும் அது வீண்தான். அப்போ 1 கோடி ரூபாய் எப்படி இவ்வளவு சீக்கிரம் தன் மதிப்பை இழக்குது புரிஞ்சுக்க முதல்ல பணத்தை யார் கட்டுப்படுத்துறாங்க, எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு நாம பார்க்கணும். சரியா? கண்டிப்பா. பொதுவாக எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் இயக்க அரசாங்கத்தின் கையில 2 முக்கியமான ஆயுதங்கள் இருக்கு. ஒன்னு ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது நிதி கொள்கை. நாம எவ்வளவு வரி கட்டணும், இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றது இதுதான். இரண்டாவது மானிட்டரி பாலிசி, அதாவது பணவியல் கொள்கை. அந்த பணவியல் கொள்கை தான் இங்கே எல்லாவற்றுக்கும் ஆணிவேர். பொருளாதாரத்துல ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பணம் புழங்க வேண்டும் அப்படிங்கறத முடிவு செய்வது இதுதான். இதுல தான் குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கை வருது. ஓகே, QE அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா? ஆமா, இது சுருக்கமாக QE என்று சொல்வார்கள். இந்த நடவடிக்கை தான் சாமானிய மக்களுடைய சேமிப்பை திருடும் கண்ணுக்கு தெரியாத ஒரு திருடன். ஒரு நிமிஷம். குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னா பொருளாதாரத்துல அதிக பணத்தை புழங்க செய்வது, அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் புதிய பணத்தை அச்சடித்து வெளியிடுறதுன்னு வச்சுக்கலாமா? இது எப்படி நம்ம சேமிப்பை திருடுதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல வெறும் 100 யூனிட் பணம் தான் புழக்கத்துல இருக்குன்னு கற்பனை பண்ணிப்போம். அந்த 100 யூனிட்ல நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு 10 யூனிட் பணத்தை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல சேமிச்சு வச்சிருக்கீங்க. அதாவது அந்த நாட்டின் ஒட்டுமொத்த செல்வத்துல 10% என்கிட்ட இருக்கு. எக்ஸாக்ட்லி. 100 யூனிட்ல உங்ககிட்ட 10 யூனிட் இருக்கு. உங்க வாங்கும் திறன் 10%. இப்போ திடீர்னு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, பொருளாதாரத்தை முடுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி புதிதாக மேலும் 100 யூனிட் பணத்தை அச்செடுத்து மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வருது. அப்போ ஒட்டுமொத்த பணம் 200 யூனிட் ஆகிடுச்சு. ஆமா, இப்போ ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல 200 யூனிட் பணம் புழங்குது. ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அதே 10 யூனிட் தான் அப்படியே இருக்கு. முன்னாடி 100க்கு 10 யூனிட் உங்ககிட்ட இருந்தது. இப்போ 200க்கு 10 யூனிட். அதாவது வெறும் 5% தான் உங்ககிட்ட இருக்கு. ஆஹா, ஏன் பணத்தோட எண்ணிக்கை மாறல, ஆனா அதோட மதிப்பு பாதிக்கு பாதியா குறைஞ்சிடுச்சு. அதான் விஷயம். உங்க பணத்தின் எண்ணிக்கை மாறவில்லை, ஆனால் அதன் உண்மையான மதிப்பு, அதாவது வாங்கும் திறன் பாதியாக குறைந்து விட்டது. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இது எப்படி இருக்குன்னா, ஒரு அருமையான ஸ்ட்ராங்கான பில்டர் காஃபில நிறைய தண்ணிய ஊத்தி கலக்கிற மாதிரி இருக்கு. பார்க்க காஃபி அளவு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும், கப்போட விளிம்பு வரைக்கும் நிரம்பி வழியும். ஆனா அதோட தரம், அதோட மதிப்பு எல்லாமே சுத்தமா போயிடுது. சரியா? மிகச் சரியான ஒப்பீடு. இந்த தண்ணி கலக்கிற வேலையத்தான் உலக நாடுகளின் அரசாங்கங்கள் வட்டி விகிதத்தை குறைப்பதன் மூலமாக தொடர்ந்து செய்றாங்க. உதாரணமா 2009 இருந்து 2019 வரைக்கும் உலக பொருளாதாரத்துல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் 1%க்கும் கீழாகவே குறைக்கப்பட்டது. ஆனா வட்டி விகிதம் குறையறதுக்கும் பணப்புழக்கம் அதிகமாகிறதுக்கும் என்ன நேரடி சம்பந்தம்?
வட்டி மிக குறைவாக இருக்கும்போது பணம் கடனாக கிடைப்பது ரொம்ப சுலபமாகிவிடும். மெட்டா, அமேசான் மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள் என்ன செய்வார்கள்? இந்த மலிவான வட்டியில் கண் மூடித்தனமா பில்லியன் கணக்கில் கடனை வாங்குவார்கள். ஓ, கடனை வாங்கி பிசினஸ பெருசாக்குவாங்க. ஆமா, அந்த பணத்தை வைத்து புதுசு புதுசா பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்களை கட்டுவார்கள். சின்ன சின்ன நிறுவனங்களை விலைக்கு வாங்குவார்கள். அவங்களுக்கு இது கிட்டத்தட்ட இலவசமாக கிடைக்கிற பணம் மாதிரி. இதனால் சந்தையில பணப்புழக்கம் செயற்கையாக அதிகரிக்கும். ஆனா பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கிற சாதாரண நடுத்தர மக்கள் ரொம்ப குறைவான வட்டியே பெறுவார்கள். ஒரு பக்கம் பெருநிறுவனங்கள் ஈஸியா கடன் வாங்கி சொத்துக்களை சேர்க்கறாங்க. இன்னொரு பக்கம் உழைச்சு சம்பாதிச்சு பேங்க்ல பணத்தை வைக்கிற சேமிப்பாளர்களை இந்த சிஸ்டம் தண்டிக்கிற மாதிரி இருக்கு. அதேதான். இதத்தான் பொருளியலாளர்கள் மத்தியில ஒரு பெரிய தத்துவார்த்த மோதலாவே பாக்குறாங்க. ஒரு பக்கம் கேன்சியன் பொருளியலாளர்கள் இருக்காங்க. அதாவது பொருளாதார நெருக்கடி, போர் அல்லது மந்தநிலை வரும்போதெல்லாம் இப்படி பணத்தை அச்சடிச்சு மார்க்கெட்ல விடுறது மட்டும்தான் சரி அப்படின்னு இவங்க நம்புறாங்க. இக்கட்டான சூழ்நிலையில அது தேவைன்னு நினைப்பாங்க போல. ஆமா, 2008 உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு இதே முறைய கையாண்டதற்காக பென் பெர்னான்கே என்பவருக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கூட வழங்கப்பட்டது. நாட்டை ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்ற இது அவசியம் என்பது அவர்கள் வாதம். சரி, அப்போ இதற்கு எதிரான வாதம் என்ன? பணத்தை பிரிண்ட் பண்ணி மக்களை காப்பாத்துறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இதையே ஆஸ்திரியன் பொருளியாளர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அரசாங்கம் செயற்கையாக பணப்புழக்கத்தை உருவாக்குவது ஒரு டைம் பாம் மாதிரி என்கிறார்கள். காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு பதிலா பெயின் கில்லர் ஊசிய போட்டு வலிய தற்காலிகமா மறக்கடிக்கிற மாதிரி இது. அப்போ அந்த டைம் பாம் எப்படியும் ஒரு நாள் வெடிக்குமா? கண்டிப்பா. இப்போதைக்கு பிரச்சனைய தீர்க்கிற மாதிரி வெளியில தெரிந்தாலும் உண்மையில் இது நாணயத்தின் மதிப்பை அழுத்துவிடும். செயற்கையான பணப்புழக்கம் ஒரு நாள் கட்டுப்படுத்த முடியாத பணவீக்கமாக மாறி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வெடிக்கச் செய்யும் என்று ஆஸ்திரியன் பொருளியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இது ஒரு தொடர்கதை மாதிரி தெரியுது. அரசாங்கம் எப்படியாவது ஒவ்வொரு வருஷமும் வளர்ச்சியை காட்டணும், பங்குச்சந்தை ஏறுமுகமாக இருக்கணும், அதுக்காக தொடர்ந்து கடனை வாங்கி பணத்தை உள்ளே தள்ளிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு மாற்று வழியே இல்லையா? இப்போதைக்கு இல்லன்னு தான் சொல்லணும். நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தின் டிஎன்ஏவிலேயே கலந்து விட்டது. இதை இனிமேல் பின்னோக்கி எடுப்பது மிக கடினம். சரி, பணத்தை இப்படி தொடர்ந்து அச்சடிப்பதால் கடைசியில் அந்த கரன்சியின் மதிப்பு என்னவாகிறது? இதுதான் நம்ம அடுத்த முக்கியமான கேள்வி. கரன்சி எப்படி தேய்மானம் அடைகிறது? கடந்த 100 வருடங்களில் அமெரிக்க டாலரின் வாங்கும் திறன் எப்படி வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் கேட்பெரி அல்லது ஹெர்ஷேஸ் சாக்லேட். சாக்லேட்டா? அது எப்படி டாலர் மதிப்பை விளக்கும்? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா $1 கொடுத்தால் நிறைய சாக்லேட் பார்களை வாங்க முடிந்தது. இன்று அதே $1க்கு சாக்லேட்டின் ஒரு சிறிய துண்டு கிடைப்பதே ரொம்ப கடினம். டாலரின் மதிப்பு அந்த அளவுக்கு சரிந்து விட்டது. அதான் பாக்குறோமே, டாலர் மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சிட்டே வருது. அதனாலதான் அப்பப்போ சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி ரொம்ப பரவும். பிரிக்ஸ் நாடுகளெல்லாம் ஒன்றிணைந்து டாலருக்கு போட்டியா ஒரு கரன்சியை கொண்டு வர போறாங்க. அதனால டாலர் முற்றிலுமா அழிஞ்சுவிடும், அமெரிக்கா வீழப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இணைய வதந்திகள் ரொம்பவே ஆபத்தானவை. ஏன்னா அமெரிக்க டாலர் மட்டும் தன் மதிப்பை இழக்கவில்லை. உலகத்தில் உள்ள எல்லா கரன்சிகளுமே தங்கள் மதிப்பை இழந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை கரன்சி டீவாலுவேஷன் என்று சொல்வார்கள். அதாவது எல்லா பணமும் கீழே தான் போகுது. ஆமாம். தங்கம், ரியல் எஸ்டேட் போன்ற உண்மையான சொத்துக்களுக்கு நிகராக அரசாங்கம் வெளியிடும் எல்லா காகித பணத்தின் மதிப்பும் குறைந்து கொண்டேதான் போகும். அப்போ டாலர், ரூபாய், யூரோன்னு எந்த கரன்சியும் பாதுகாப்பானது இல்லையா? இல்ல. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா அமெரிக்க டாலரை விட இந்திய ரூபாயின் மதிப்பு இன்னும் வேகமாக சரிகிறது என்பதுதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான உண்மை. கடந்த ஒரே வருடத்துல மட்டும் இந்திய ரூபாய் டாலருக்கு நிகராக தோராயமாக 8.5% மதிப்பை இழந்துள்ளது. ஒரு நிமிஷம், 8.5% அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வீழ்ச்சியாச்சே. அப்போ நான் பேங்க்ல என் பணத்தை சும்மா வச்சிருந்தா உலகளாவிய வாங்கும் திறனை பொறுத்தவரை அது தானாகவே 8% மேல குறையுதா? துரதிர்ஷ்டவசமாக அது மட்டும் இல்ல. அந்த வீழ்ச்சி ஒரு பக்கம் இருக்க, அரசாங்கம் பணத்தை அச்சடிப்பதால் ஏற்படும் குவான்டிடேட்டிவ் ஈசிங் காரணமா ஒவ்வொரு வருடமும் ஒரு 2 முதல் 3% பணத்தின் மதிப்பு குறைகிறது. ஆக மொத்தம் ஒவ்வொரு வருடமும் நாம் தோராயமாக 11 முதல் 12% பணத்தின் மதிப்பை இழக்கிறோம். இதுதான் நிஜமான பணவீக்கம்.
கேட்பவர்களே, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த சூழ்நிலையில உங்க பணத்தை வெறும் பேங்க்ல சேமிச்சு வைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். வருஷத்துக்கு 11 அல்லது 12% பணத்தோட மதிப்பு காத்துல கரைஞ்சிட்டு இருக்கும்போது நாம வெறும் 6 அல்லது 7% வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை போட்டு வைக்கிறோம். இது சேமிப்பில்ல, இது திட்டமிட்ட இழப்பு. முற்றிலும் உண்மை. ஒரு வருடத்திற்குள் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் வேறு வழி இல்லை, பாண்ட்ஸ்ல முதலீடு செய்யலாம். ஆனால் ஒரு வருடத்திற்கு மேல் உங்க பணம் சும்மா இருக்க போகிறது என்றால் கண்டிப்பா growth இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல, அதாவது வளர்ச்சியை தரக்கூடிய சொத்துக்களில் தான் முதலீடு செய்ய வேண்டும். சரி, பேங்க் சேமிப்பு ஆபத்துன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்படியானால் எதில்தான் முதலீடு செய்வது? எப்படி நம்முடைய பணத்தை பெருக்குவது? இதுக்காக சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிகள், அதாவது 4 தங்க விதிகள் பற்றி பேசலாம். இதுல முதல் விதி, ஏற்ற இறக்கங்களை கையாளுதல். முதலீடு என்று வந்துவிட்டாலே பங்குச்சந்தை மாதிரியான இடங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப சகஜம். சந்தை ஏறுமுகமாக இருக்கும்போது எல்லாரும் ஆசையா முதலீடு செய்வாங்க. ஆனா திடீர்னு மார்க்கெட் 30% சரியும் போது என்னாகும்? பலருக்கும் பயம் வந்துடும். தங்களோட முதலீட்டை நஷ்டத்துக்கு வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுதான் தப்பு. பங்குச்சந்தையில மனக்கட்டுப்பாடு தான் எல்லாமே. சந்தை சரியும் போது பயந்து விக்கிறதும், உச்சத்தில் இருக்கும்போது பேராசையில வாங்கறதும் தான் பெரும்பாலான ரீட்டைல் முதலீட்டாளர்கள் செய்யற தப்பு. அப்போ என்னதான் பண்ணணும்? அதனால தான் 2020ல கோவிட் சமயத்துல நடந்தது போல வி ஷேப்ட் சரிவுகள் வரும்போது தைரியமாக முதலீடு செய்ய பழக வேண்டும். அதாவது சந்தை மிக வேகமாக சரிந்து மீண்டும் அதே வேகத்தில் மேலே ஏறும். சந்தை சரியும் போது அதை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்க வேண்டுமே தவிர பேரழிவாக பார்க்க கூடாது. சூப்பர். அடுத்த 2வது விதி, உண்மையான வளர்ச்சி, அதாவது ரியல் growth versus fake growth. இதுல நாம பலரும் தப்பு பண்றோம். PPF, EPF மாதிரியான திட்டங்கள்ல முதலீடு செய்யறது 100% பாதுகாப்பானதுன்னு நம்புறோம். ஆனா அது எப்படி ஃபேக் growth ஆகும்? ஏன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க, இபிஎஃப் அல்லது பிபிஎஃப்ல உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் தோராயமாக 8%. ஆனால் நாம் முன்னரே பார்த்தது போல உண்மையான பணவீக்கம் மற்றும் நாணய மதிப்பிழப்பு இரண்டும் சேர்த்து ஒவ்வொரு வருடமும் 11 முதல் 12% இருக்கிறது. அப்போ அந்த 8% லாபமே கிடையாதா? கிடையாது. உங்களுக்கு 8% லாபம் வந்தாலும் உங்கள் பணத்தின் வாங்கும் திறன் அடிப்படையில் நீங்க 3 முதல் 4% நஷ்டத்துல தான் இருக்கீங்க. இததான் நாம ஃபேக் growth அப்படின்னு சொல்றோம். அப்போ ரியல் growth, அதாவது உண்மையான வளர்ச்சிக்கு என்ன பண்றது? நம்ம முதலீடு பணவீக்கத்தையும் தாண்டி வளரணும்னா எந்த மாதிரியான இடங்கள்ல பணத்தை போடணும்? உண்மையான வளர்ச்சிக்கு அமெரிக்க பங்குச்சந்தை குறியீடான QQQ, அதாவது யுஎஸ் பேஸ்ட் டெக் இண்டெக்ஸ் போன்றவற்றை கவனிப்பது அவசியம். நீங்கள் வரலாற்று புள்ளிவிவரங்களை பார்த்தால் இந்திய ஸ்மால் மற்றும் மிட் கேப் ஃபண்டுகளை விட இந்த QQQ பல மடங்கு சிறப்பாக செயல்பட்டுள்ளது. அது எப்படி சாத்தியம்? இந்திய பங்குச்சந்தையும் நல்லாதானே வளருது. அமெரிக்கா இண்டெக்ஸ்ல முதலீடு செய்யறதுல என்ன ஒரு தனிப்பட்ட லாபம் இருக்கு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இங்கேதான் சூட்சுமம் இருக்கு. நீங்கள் QQQவில் முதலீடு செய்யும் பொழுது அமெரிக்கா டாலரில் முதலீடு செய்கிறீர்கள். அமெரிக்க பங்குச்சந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்திய ரூபாய் டாலருக்கு நிகராக ஒவ்வொரு வருடமும் தேய்மானம் அடைவதிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். ஓ, அதாவது ரூபாய் மதிப்பு குறைஞ்சாலும் டாலர் மூலமா நமக்கு லாபம் கிடைக்குது. ஆமா, மார்க்கெட் ரிட்டர்ன் ஒரு பக்கம், டாலரின் பலம் இன்னொரு பக்கம் என இரட்டை லாபம் கிடைப்பதால் பணவீக்கத்தை முழுமையாக தாண்டி உண்மையான வளர்ச்சியை பெற முடிகிறது. ஓகே, லாஜிக் புரியுது. இப்போ 3வது விதிக்கு வருவோம். செல்வத்தை பாதுகாக்கும் முதலீடுகள், அதாவது வெல்த் பிரிசர்வேஷன். எல்லா படத்தையும் ஷேர் மார்க்கெட்லயே போட்டுட்டா ரிஸ்க் ரொம்ப அதிகமாச்சே. நம்ம செல்வத்தை பாதுகாக்கவும் சில முதலீடுகள் தேவையில்லையா? ஆமாம், கண்டிப்பா தேவை. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 70% பங்குகள் என்றால் மீதமுள்ள 30% செல்வத்தை பாதுகாக்கும் சொத்துக்களாக இருக்க வேண்டும். இதில் முக்கியமானது ரியல் எஸ்டேட். ஆனால் ரியல் எஸ்டேட் என்றதும் சாதாரண அடுக்குமாடி குடியிருப்புகளில் போய் முதலீடு செய்வது முற்றிலும் பயனற்றது. ஒரு நிமிஷம், ஃப்ளாட் வாங்குவது பயனற்றதா? நிறைய பேர் வாடகை வருமானம் வரும், எதிர்காலத்துல விலை ஏறும்னு நினைச்சுதானே ஃப்ளாட் வாங்குறாங்க. அது ஏன் தப்பு? நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கும்போது அதற்கான நிலத்தின் பங்கு, அதாவது யுடிஎஸ், மிக குறைவு. காலப்போக்கில் அந்த கான்கிரீட் கட்டிடத்தின் மதிப்பு தேய்மானம் அடையுமே தவிர பெரிய அளவில் ஏறாது. ஒரு கட்டத்தில் அது பழைய கட்டிடமாகிவிடும். அப்போ ரியல் எஸ்டேட்ல எதுலதான் முதலீடு பண்ணணும்? அதனாலதான் நிலம் வாங்குவது சிறந்தது. அல்லது தங்கம் வாங்கலாம். அதுவும் இல்லை என்றால் லிமிடெட் எடிஷன் சொத்துக்களை வாங்கலாம். உதாரணமாக துபாய், நியூயார்க் அல்லது மும்பையின் குறிப்பிட்ட சில பிரத்யேகமான ஏரியாக்களில் உள்ள வில்லாக்கள். ஒரு நிமிஷம் நில்லுங்க.
இந்த விவாதத்தை கேட்கிற சாதாரண நடுத்தர மக்கள் யாரும் நாளைக்கே போய் துபாயிலேயோ நியூயார்க்லயோ ஒரு விலா வாங்க போறதில்ல. எனக்கும் அந்த அளவுக்கு பணம் இல்ல. இது எப்படி சாதாரண மக்களுக்கு பொருந்தும்? நீங்க கேட்டுற கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். நான் துபாய், நியூயார்க் என்று சொன்னது ஒரு உதாரணம் மட்டுமே. ஆனால் அதன் அடிப்படை தத்துவம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த தத்துவம் என்னவென்றால் ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறை. ஓ, அந்த இடம் இனிமே கிடைக்கலது அப்படிங்கிறதுனாலயா? ஆமாம், நீங்கள் வாங்கும் சொத்து இனிமேல் புதிதாக உருவாக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் இன்னொரு பெரிய அபார்ட்மெண்ட்டா அவர்களால் கட்ட முடியும். ஆனா வேகமாக வளர்ந்து வரும் ஒரு புறநகர் பகுதியில் நீங்கள் ஒரு காலி மனைய வாங்கினால் அதே போன்ற மனையை இனி அங்கு புதிதாக அவர்கள் உருவாக்க முடியாது. அதுதான் லிமிடெட் எடிஷன். சப்ளை குறையும் போது டிமாண்ட் அதிகரித்து விலை உயரும். இப்போ தெளிவா புரியுது. கட்டிடங்களை எவ்வளவு வேணாலும் கட்டலாம், ஆனா நிலத்தை புதுசா உற்பத்தி செய்ய முடியாது. அதனாலதான் அது மதிப்பை தக்க வைக்குது. இப்போ 4வது மற்றும் கடைசி விதி, 3ல் 1 பங்கு விதி, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஆமாம், உங்கள் முதலீட்டை நீங்கள் 3ஆக பிரிக்க வேண்டும். 3ல 1 பங்கா growth இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல, அதாவது QQQ மாதிரியான டெக் சார்ந்த பங்குகளில் போடலாம். அடுத்த 1 பங்கா வெல்த் பிரிசர்வேஷன்ல, அதாவது நிலம், தங்கம் போன்ற சொத்துக்களில் போடலாம். சரி, மீதி இருக்கிற 3வது பங்கு. இறுதியாக மீதமுள்ள 1 பங்கு அல்லது குறைந்தது 20 முதல் 25% பணத்தை கட்டாயம் கையில் கேஷாக வைத்திருக்க வேண்டும். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு நிமிஷம் இருங்க. போன 20 நிமிஷமா பேங்க்ல கேஷ் வச்சிருந்தா வருஷத்துக்கு 11% காணாம போயிடும், அது ஒரு முட்டாள்தனம்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ உங்க கடைசி விதி என்னடான்னா, கேஷ் வச்சிருக்கணுமா? இது என்னங்க லாஜிக்? நாமே நம்ம பணத்தை பணவீக்கத்துல இழக்க சம்மதிக்கிற மாதிரியே இல்லையா? இது மிகப்பெரிய முரண்பாடா இருக்கே. மேலோட்டமாக பார்த்தால் இது பெரிய முரண்பாடு போலத்தான் தெரியும். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் முதலீட்டு உத்தி ரொம்ப ஆழமானது. நான் கையில் கேஷ் வைத்திருக்க சொல்வது பல வருடங்களுக்கு அதை பேங்கில் பூட்டி வைப்பதற்காக அல்ல. பின்ன எதுக்கார? நாம் முதல் விதியில் பேசினோம் அல்லவா? சந்தையில் எப்போது வேண்டுமானாலும் 30% அல்லது 40% சரிவு வரலாம். கோவிட் போல அல்லது 2008 உலக பொருளாதார வீழ்ச்சி போல ஒரு சரிவு வரும்போது சந்தையில் உள்ள பல தரமான பங்குகளும் சொத்துக்களும் பாதி விலையில் மிக மலிவாக கிடைக்கும். ஓஹோ, எல்லா மார்க்கெட்டும் ரத்த கலரியா இருக்கும்போது குறைந்த விலையில வாங்குறதுக்கு நம்ம கிட்ட கேஷ் இருக்கணும், அப்படிதானே? மிக சரியாக சொன்னீர்கள். மற்றவர்கள் எல்லாம் பயந்து தங்களுடைய முதலீட்டை விற்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிக குறைந்த விலையில் தரமான சொத்துக்களை வாங்குவதற்கு இந்த கேஷ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படும். அதாவது ஆப்ஷனாலிட்டி. அந்த சமயத்தில் கையில் காசு இருப்பவன்தான் ராஜா. அதனாலதான் எல்லாவற்றையும் முதலீடு செய்து விடாமல் ஒரு பகுதியை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தும் வகையில் கேஷாக வைத்திருக்க சொல்கிறோம். வாவ், ரொம்ப தெளிவா இருக்கு. கேஷா வச்சிருக்கிறது ஒரு நஷ்ட மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு மாபெரும் வாய்ப்புக்கான ஆயத்தம். அருமையான உத்தி. சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோன்னு ஒரு சின்ன சுருக்கம் பார்த்திடலாம். பணவீக்கம் எப்படி சத்தமே இல்லாம நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை திருடுது, அரசாங்கங்கள் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் மூலமா எப்படி பணத்தை அச்சடிச்சு அதோட மதிப்பை குறைக்கிறாங்க, ஏன் வெறுமனே பணத்தை பேங்க்ல சேமிச்சு வைக்கிறது ஆபத்தானதுன்னு ஆழமா அலசணும். அதோட சந்தையின் ஏற்ற இறக்கங்களை எப்படி சமாளிப்பது, ஃபேக் growth-ஐ நம்பாமல் அமெரிக்க டாலர் சார்ந்த குறியீடுகள் மூலம் உண்மையான வளர்ச்சியை எப்படி பெறுவது, வெறும் அடுக்குமாடி குறியீடுகளில் சிக்காமல் நிலம் மற்றும் தங்கம் மூலம் செல்வத்தை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஆமா, அப்புறம் அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் மூலமாக மார்க்கெட் சரியும் போது முதலீடு செய்ய கேஷை எப்படி ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது போன்ற 4 தங்க விதிகளையும் விவாதித்தோம். கேட்பவர்களே, இன்னைக்கு இந்த தேடலை முடிக்கிறப்போ கடைசியா ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான சிந்தனை. உலக நாடுகள் எல்லாமே பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க தொடர்ந்து பல $1 trillion கடனை வாங்கி பணத்தை அச்சடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை உலகளாவிய அளவுல ஏறிட்டே போற இந்த கடன் சுமை ஒரு நாள் ஒரு பெரிய பலூன் மாதிரி வெடிச்சு சிதறனா என்ன ஆகும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அது என்ற நிலை வந்தால் அதற்கான விலையை யார் கொடுக்க போகிறார்கள்? இது பற்றி நீங்களே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இது போல பல ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காம ஜியோ எக்ஸ்பிளைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கேட்டதற்கு நன்றி.